வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் முன்னாள் நிர்வாகிகளுக்கு எதிரான முறைகேடு புகாரில் காவல்துறை மீது தவறான குற்றச்சாட்டை சுமத்திய விவகாரத்தில் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நடிகரும் ஒளிப்பதிவாளருமான இளவரசுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கம் கடந்த 2018ஆம் ஆண்டு சங்கத்தின் முன்னாள் ஊழியர்களுக்கு எதிராக ஸ்ரீநகர் காவல் நிலையத்தில் நிதி முறைகேடு புகார் அளித்தது. இந்த புகார் தொடர்பான விசாரணை விரைவாக முடித்து இறுதி அறிக்கையை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் 4 மாதத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய குற்றப்பிரிவு போலீசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள் போலீசார் விசாரணையை முடிக்கவில்லை என ஒளிப்பதிவாளர் சங்கம் சார்பில் அதன் செயலாளரும் நடிகருமான இளவரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு டிசம்பர் மாதம் விசாரணைக்கு வந்த பொழுது கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி இளவரசு காவல் நிலையத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறி அது தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் காவல்துறையினரால் சமர்ப்பிக்கப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இளவரசு தரப்பு டிசம்பர் 13ஆம் தேதி தான் ஆஜராகி தாம் வாக்குமூலம் அளித்ததாகவும் டிசம்பர் 12ஆம் தேதி மாமல்லபுரத்தில் படப்பிடிப்பில் இருந்ததாகவும் காவல்துறையினரின் சிசிடிவி காட்சிகள் போலியானவை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து குறிப்பிட்ட தேதியில் நடிகர் இளவரசு எங்கிருந்தார் என்பதற்கான மொபைல் லொகேஷன் விவரங்களையும் சிடிஆர் என்னும் மொபைல் அழைப்பு விவரங்களையும் தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் சந்தோஷ் ஆஜராகி மொபைல் லொகேஷன் விவரங்கள் மற்றும் சிடிஆர் விவரங்களை தாக்கல் செய்தார். இளவரசு தரப்பில் 12ஆம் தேதி படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டதால் மாமல்லபுரம் செல்லவில்லை என்றும் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தில் தான் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை சமர்ப்பித்த விவரங்களை ஆய்வு செய்த நீதிபதி இளவரசு காவல் நிலையத்தில் ஆஜரானதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் பொய் சொல்ல வேண்டாம் என்றும் தெரிவித்தார். மேலும் 12ஆம் தேதி காவல் நிலையத்தில் ஆஜரானதை கூறி மன்னிப்பு கோரினால் அதனை ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவித்த நீதிபதி இல்லாவிட்டால் நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை சமர்ப்பித்ததற்காக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரித்து காவல்துறை தாக்கல் செய்த விவரங்கள் தொடர்பாக மனுதாரர் விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.